ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், அதாவது குஞ்சு மணி. அதாவது மணின்னு சொன்னாலே விலை மதிப்பற்ற ஒன்று. அந்த வகையில் குஞ்சு மணி என்பது ஒரு விலை மதிப்பற்ற இறைவனின் கொடை. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த குஞ்சு மணி பார்த்திங்கன்னா நம்ம கிராமங்களில் குன்னிமுத்துன்னு சொல்லுவோம். பாருங்க, இதான் அந்த குஞ்சுமணி. அந்த குன்னிமுத்துடைய செடி இன்னும் காய்க்கலை. இது காய்ச்சின்னு சொன்னால் இதில் ஒரு சின்ன சின்ன முத்துக்களாக, அதாவது ரெட்டு, பிளாக், சிகப்பு, கருப்பு நிறத்தில் சிறிய சிறிய முத்துக்களை இது கொடுக்கும். பார்த்திங்கன்னா சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த குஞ்சுமணி. முக்கியமாக இது பல்வேறு நோய்களுக்கு இந்த குஞ்சுமணி பயன்படுது. முக்கியமாக அதாவது புற்றுநோய், கேன்சருக்கு ஒரு சிறந்த மருந்து. கேன்சர் மட்டும் கிடையாதுங்க, அதாவது சின்ன வயசுலேயே முடியெலாம் கொட்டிடுது. அந்த முடி கொட்டுறதுக்கும் முடி நீளமாக வளருவதற்கும் இந்த குஞ்சுமணி ஒரு சிறந்த மருந்து, சிறந்த தீர்வு. பார்த்திங்கன்னா இந்த குஞ்சுமணி இலைகளை முடி வளர்கிறதுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த குஞ்சுமணி இலைகளை காய வச்சு, அது காய்ந்த உடனே அதோட வெந்தயத்தையும் வறுத்து லேசாக வெந்தயத்தையும் போட்டு அரைத்து, அதை நல்லெண்ணெயில் ஒரு வாரம் ஊற வைத்து விட்டு அந்த எண்ணெயை தேய்த்து வந்தால் நம்முடைய முடி சீக்கிரமாக, பெண்களுக்கு முடி ரொம்ப வேகமாக வளரும், முடி கொட்டுதல் நிற்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். முடி வளர்கிறதுக்கு அந்தந்த கெமிக்கல் சேர்ந்த ஆயிலை தேய்க்கிறத விட இது ஒரு சிறந்த மருந்து. நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். முடியும் கருமையாக இருக்கும். முடியுடைய அடர்த்தி, வளர்த்தி அதிகமாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த குஞ்சுமணி எதுக்கு பயன்படுதுன்னா, அதாவது புற்றுநோய் உள்ளவங்களுக்கும் இந்த குஞ்சுமணி பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை ஒரு சித்த மருத்துவர் ஆலோசனையோடு இதை பயன்படுத்துங்க. ஆனால் இலைகளை கஷாயம் வைத்து குடிக்கலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது விஷத்தன்மை வாய்ந்தது கூட. ஸோ அதனால் இந்த குஞ்சுமணி இலையை புற்றுநோய் உள்ளவங்க பயன்படுத்தலாம், அவங்களுக்கு ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஆலோசனை மருத்துவர்கிட்ட கேட்டுக்கோங்க, சித்த மருத்துவர்கிட்ட. மற்றபடி முடி வளர்வதற்கு இது ஒரு பெஸ்ட் மருந்து. அடுத்து இன்னொரு முக்கியமான செய்திங்க, அதாவது காமத்தை தூண்டுவதற்கு. அதாவது காமத்தை தூண்டுவதற்கும் இந்த இலையை இந்த இலையுடைய சாறு குடிக்கிறவங்களுக்கு, அதாவது இளம் வயதிலே மாத்திரை, டேப்லெட் அதெல்லாம் எடுக்கிறத விட காமத்தை தூண்டக்கூடிய ஒரு சிறந்த மருந்து இந்த குஞ்சுமணின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த குஞ்சுமணியை பயன்படுத்தி பாருங்கள். முக்கியமாக முடிக்கு பெண்கள் பயன்படுத்துங்க. புற்றுநோய்க்கு மருத்துவ ஆலோசனையோடு பயன்படுத்துங்கள். மற்றும் ஆண்களும் இதை பயன்படுத்தலாம். ஸோ குஞ்சுமணிங்கிறது ஒரு இயற்கையின் வரப்பிரசாதம். இதில் எனக்கு காயெலாம் ஒன்றும் வரல. இந்த காய் வந்தப்புறம் இதோடைய அந்த குஞ்சு மணி எப்படி இருக்கும், அதனுடைய மருத்துவ குணங்கள் என்னென்னு சொல்லி இந்த காய்ச்சி இந்த குஞ்சு மணி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், குஞ்சுமணி செடி ஒரு கொடி வகை தாவரம். இது பெரிய செடியாக இருக்காது, வேலிகளில் ஆங்காங்கே படர்ந்து கிடக்கும். இதுதான் குஞ்சுமணி இலை. பார்த்துக்குவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த புளிய இலை மாதிரி தான் இந்த இலையும் இருக்கும், புளிய மரத்தில் உள்ள இலை மாதிரியே. ஆனால் இது கொடியில் வரக்கூடியது, இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. நீ வரக்கூடிய காலங்களில் தை மாதங்கள்லாம் காய்ச்சி இது வந்துடும். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் இளமையாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.